இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? சுரக்காவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட சுரக்காயில் இந்த மாதிரி ஒரு சட்னி மட்டும் செஞ்சு கொடுங்க. தோசை இட்லிக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுரக்காயில் இருக்க தோல் சீவிட்டு ஒரு அரை சுரக்காவை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் தோல் உளுந்து, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 20 பல் பூண்டு தோல் உரித்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. 4 காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீரி சில்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேங்க. இதுக்கு ஒரு 2 தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எல்லாமே ஒன்றா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாங்க. வச்சுருந்த சுரக்காவையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சுரக்காய் வெந்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, தோல் உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியான சுரக்காய் சட்னி ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.